பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனோடு நடப்பது எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய சிநேகிதன், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு நடக்கிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். இன்றைக்கு கூட உங்களை பார்த்தவர் என்ன சொல்றார் தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். நீங்க வாய் திறந்து சொல்லணும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏதோ ஒரு காரியத்துல குறைவுபட்டு கலங்குறீங்களா? இந்த குறைவு என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு வருமானம் போதல குறைவா இருக்குது, பிசினஸ்ல குறைவு வந்திருக்கிறது, வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை குறைவு வந்திருக்கிறது என்பதாக சில பிரச்சனை குறித்து கலங்குறீங்களா? இங்கு குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. ஆனா நீங்க ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு தேடுனீங்களா? காலையில எழும்பி ஜெபத்துல தான் அவரை தேட முடியும். அதிகாலையில் எழும்பி அவருடைய முகத்தை தேடுறீங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்ன ஆண்டு சொல்றாரு. அப்ப நீங்க தேடணும்ல. நீங்க வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை தேடாம எதையுமே செய்யாதங்க. ஆண்டவரை தேடாம ஒரு நாளை ஆரம்பிக்காதங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவரே, ஜெபிக்காத என் குறைய மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்க முகத்தை நான் தேடுவேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்க முகத்தை நான் தேடுவேன், என்னை நீங்க நடத்துங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையாய் நடத்துவா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க இதை விசுவாசிக்கிறோப்பா. உண்மை நாங்க தேடணும்னு நீங்க விரும்புறீங்க. அதுல நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை மன்னிங்க. யார் யார் உண்மை தேடுகிறதுல குறைவுபட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அதிகாலை எழும்பி உண்மை தேட, செபிக்க, உங்களுடைய வசனத்தை தியானிக்க அவளுக்கு கிருபை கொடுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் இந்த நாளிலே நிறைவாக்கி மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.